வணக்கம், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈஸியான சட்னி. குயிக்லி நம்ம செஞ்சிடலாம். ஒரு ஈஸியான தக்காளி சட்னி தான். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. தக்காளி, பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான ஐட்டம். வேறு எதுவுமே இல்லை. இதை நாளையும் ஒன்றா போட்டு உப்பு போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சி ரெடியாக எடுத்தாச்சு. இந்த அரைச்சதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த சட்னியை உள்ளே ஊற்றிட்டு அதை நல்லா வணக்கணும். முதல்ல தாளிக்கக்கூடாது, தாளிப்பு அப்புறம் தான் தாளிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற சட்னியும் நம்ம கழுவி உள்ளே ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும். இப்போ சட்னி நல்லா தண்ணி சுண்டி பச்சை வாசம் போய் நல்லா வணங்கி வந்துருச்சு, ஒட்டாமல் உருண்டு வந்துருச்சு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு நம்ம தாளித்து வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ ஈஸி குயிக் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நம்ம 1 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது தோசைக்கு, தக்காளி சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லிக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் இஞ்சி சேர்த்துருக்கிறனால நல்லா பசியை தூண்டும். குழந்தைங்க பசிக்காமல் இருக்குங்கிறப்ப இந்த சட்னியை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா ஜீரணமாகி உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க.